கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் இருக்கிற பெரியோருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் மீண்டும் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரம் நீங்கள் கேட்ட சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னை கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாக வரல. நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து நீங்கள் கால் பண்ணதும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபக்குழுவில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த நாளில் தெய்வம் இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே கடந்து போகும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது பரிசுத்த ஆத்மாவு உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதும் சமரியாவிலும் பூமி கடைசி பரியந்தமும் நாம் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இங்கே நம்ம பார்க்கிறோம், ஒன்று, பரிசுத்தாத்மாவு உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து முதலாவது எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இங்கு நம்ம பார்க்கிறது ஒரு பரிசுத்தாத்மாவை குறித்து பார்க்கிறோம். கடந்த நாளில் நம்ம பார்த்தது, கர்த்தரிடத்தில் சேரும் பொழுது அவர் உங்கள் பக்கமாய் சேருவார். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசித்தோம். சக்கரியாவில் 1-2 வாசித்தோம். என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களிடத்தில் திரும்புகிறேன். அப்போ தெய்வம் பக்கமாய் ஒரு மனுஷன் திரும்பும்போது அவருக்கு தேவன் தானமாய் ஒன்றை கொடுக்கிறார். அதுதான் இந்த பரிசுத்தாத்மாவு. இந்த பரிசுத்தாத்மாவு பிதா குமாரன் பரிசுத்தாத்மாவு. ஆரம்ப நாட்களில் கர்த்தர் இயேசு இருந்தார், தேவன் இருந்தார், பரிசுத்தாத்மாவும் இருந்துச்சு. இந்த மூன்றையும் ஒரு மனுஷனால் பிரிக்க முடியாது. நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, சரீரத்தை பிரிக்க முடியாது. வானம், பூமி, நரகத்தை பிரிக்க முடியாது. இதெல்லாம் தேவன் வைத்திருந்தாலும் மூன்று பாகமாக இருக்குது. இதெல்லாம் ஒன்றாக தான் இருக்குது. அப்போ பிதா குமாரன் பரிசுத்தாத்மாவு, அதில் ஒன்றாக இருக்கிற பரிசுத்தாத்மாவு பழைய ஏற்பாட்டு காலங்களில் இந்த பரிசுத்தாத்மாவு ஒரு மனுஷனுக்குள்ளாய் நிரந்தரமாக இல்லை, வந்து போய் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து மேலே பரிசுத்தாத்மாவில் அவர் கர்ப்பந்தரிக்கப்பட்டிருந்தாலும் அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறும்போது புறாவை போல பரிசுத்தாத்மாவு அவர் மேலே இறங்கினது. நீங்கள் ஸ்தோத்திரத்தை 3வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் இருக்குது, 3வது அதிகாரம் கடைசியில். அப்போ இவரை குறித்து பரிசுத்தாத்மாவு வரும்போதும் இவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். இவருடைய பாவத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி யோவா சானகன் இவரை குறித்து ஒரு சாட்சி சொல்வதையும் நம்ம காண முடியுது. இவர் ஏறக்குறைய 3 வருஷம் ஊழியத்தை ஆரம்பித்தார். அவர் நாசரேத்தில் தொடங்கின ஊழியம், அப்படி தொடங்கி கலிலேயா, இப்படி பல இடங்களில் அவர் தன்னுடைய ஊழிய பாதைகளில் எல்லா இடமும் அந்த ஏரியாவில் கடந்து போய் தன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு சாட்சி, பரிசுத்தாத்மாவு அவருக்குள்ளே வந்து கழிஞ்சி பிரபு அவருடைய போதிப்பில் ஒரு சாட்சி இருந்துச்சு. இவர் தச்சனுடைய மகன் அல்லவா என்று சொல்லி இவருடைய பிரசங்கத்தில் சாட்சி, இவருடைய ஜீவிதத்தில் சாட்சி. இவர் மேலே பீலாத்தோஸ் ஒரு குற்றமும் காணலை. அப்போ ஜீவிதத்தில் குற்றங்களை சுமத்தினாலும்
குறைகளை சொன்னாலும் இவருடைய ஜீவிதத்தில் ஒரு பிதாவுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வந்தேன். இப்போ பரிசுத்தாத்மாவு 30 வயது வரைக்கும் அவர் பூமியில் வாழ்ந்திருந்தாலும் 30 வயதுக்கு ஆகும்போது அவர் மேலே பரிசுத்தாத்மாவை இறங்கி வந்து ஏறக்குறைய 3 வருஷம் அவருடைய ஊழிய பாதைகளை நின்னதாட்டு சரித்திரம் சொல்லுது, வரலாறு சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், நான் போகிறேன், உங்களுக்கு என்ன செய்தேன், தேற்றவாளனை அனுப்புகிறேன், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கள் போகக்கூடாது. ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மரித்து உயிர்த்தெழுந்து கழிஞ்சு 40 நாள் அவர் ஊழியம் செய்தார். ஏறக்குறைய 500 பேருக்கு கர்த்தர் தரிசனமானார். அப்படி தன்னுடைய ஜீவிதத்தில் மரித்து உயிர்த்தெழுந்தும் இந்த பூமியில் தரிசனமாகி 40 நாள் இந்த பூமியில் ஊழியம் செய்து திரும்ப அவர் போகும்போது சொன்னார், நான் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன். அப்போ இங்கே பார்க்கும்பொழுது இதில் இந்த நிருபம் எழுதினது லூக்கா எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதும்போது சொல்லுகிறார், பரிசுத்தாத்மாவு உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதாவிலும் சகல இடத்திலும் சாட்சிகளாகியிருப்பீர்கள். அப்போ அன்றைக்கு ஏறக்குறைய 120 பேர் மார்க்குடைய வீட்டில் மேல் மாடியில் அவர்கள் குடியிருந்தார்கள். மேல் மாடியில் குடியிருந்து அவர்கள் மேலே ஏறக்குறைய 10 நாட்கள் காத்திருந்து 50வது நாள் பெந்தகோஸ் பண்டிகை அன்று இடி முழக்கத்தோடு மின்னலோடு கூட பரிசுத்தாத்மாவு அவர்கள் மேல் இறங்கி வந்தது. அப்படி இறங்கி வந்து பரிசுத்தாத்மாவு அவர்கள் மேல் அசைவாடி முதலாவது அவர் எருசலேமிலே ஒரு சாட்சி வெளிப்படப்பட்டது. அவர்கள் வெவ்வேறு இருந்தாலும் அவருடைய ஜென்ம பாஷைகளிலே அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். முதலாவது அவர்கள் மேல் நாவு மேல் பரிசுத்தாத்மா இறங்கி வந்தபோது நாவில் பேசினது அவங்களுடைய ஜென்ம பாஷைகளில் அந்நிய பாஷையை மற்ற புரிந்து கொள்ளும்படி பாஷைகள் அவர்கள் பேசும்போது ஒரு சாட்சி உண்டாக ஆரம்பித்தது. 2வது பரிசுத்தாத்மாவு அவர்கள் மேல் இறங்கி வந்து அவர்கள் ஊழிய பாதைகளில் தேவாலயத்தில் போயிருக்கும் பொழுது பேதுருடைய கையிலையும் யோவானுடைய கையிலையும் காணிக்கை கிடையாது. அங்கு ஒரு முடந்தனை பொண்ணு வெளியும் எங்களிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. அப்போ முதலாவது அங்கிருந்து எல்லாம் காணிக்க கொடுக்கும்போது பரிசுத்தாத்மாவு இவர்கள் மேலே இறங்கி வந்த இவங்களுக்கு மேலே ஒரு சாட்சி உண்டாகும். என்னடா இப்படி ஒன்று நடக்குது, நேற்றைக்கு வரை இவங்க முகாந்தரம் நடக்கலை. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஏறக்குறைய கொஞ்சம் வருஷங்கள் அவங்களோடு கூட இருந்திருக்க, 3 வருஷம் அவங்களோடு கூட இருந்திருக்காரு. அப்படி எல்லாம் இருந்த சிஷ்யர்களுக்கு மேலே இப்போ அன்னைக்கு உயிருக்கு பயந்து போனவங்க இவங்களுக்கு எப்படி இவங்க முகாந்திரம் ஒரு முடந்த நடக்க ஆரம்பித்தார். முதலாவது ஒரு ஜீவிதத்தில் சாட்சிகள் வர ஆரம்பித்தது. தெய்வ பரிசுத்தாத்மாவு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது முதலாவது அவங்க ஜீவிதத்தில் சாட்சி, கர்த்தருக்காக உங்களை பயன்படுத்துகிற சாட்சி, கர்த்தருக்காக நிற்கிற சாட்சி. இன்றைக்கி நம்முடைய சாட்சி என்னென்னா, நம்ம ஒரு வீடோ, நம்ம ஒரு பங்களாவோ, நமக்கு ஒரு காரோ, இல்லை நமக்கு ஒரு சொத்தோ, நமக்கு இல்லை பேங்க் பேலன்ஸோ, இது ஒன்றும் நம்முடைய ஜீவிதத்தில் சாட்சி கொடுக்கறது கிடையாது. நம்மளை காட்டிலும் அநேக அம்பானி இருக்கிறாப்புல, அப்படி பல இந்தியாவில் பல பணக்காரங்கள் இருக்காங்க. ஆனால் நம்முடைய ஜீவிதத்தில் அது ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்களுக்கும் உலகத்தில் இல்லாதது ஒன்றை பரிசுத்தாத்மாவு நம்ம மேலே வரும்போது உலகம் கொடுக்கக்கூடியாததை நம்ம முகாந்திரம் கர்த்தர் கொடுக்கறது தான் சாட்சி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 100க்கு அதிபதி இயேசுவை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். நீர் என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் இல்லை, நீர் ஒரு வார்த்தை சொன்ன போதும் என் வேலைக்கார சொஸ்தமாகும். ஒரு சாட்சி, இயேசுவை குறித்து ஒரு நல்ல சாட்சி. தெய்வத்தை தேடாத மனுஷன், தெய்வத்தை அறியாத மனுஷன் ஒரு சாட்சி. இன்றைக்கி நம்முடைய ஜீவிதத்தில் இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற சாட்சி வேணும். அதுதான் இங்கே வாசித்தோம்.
பரிசுத்தாத்மாவு உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும் பூமியின் அச்சத்தோളം வரை நீங்கள் எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாக இருப்பீங்க. யாருக்கு சாட்சி? தெய்வம் நம்மளை பயன்படுத்துகிற சாட்சியாக இருக்கணும். பல வருஷங்களாக 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் கிடந்தது போல் பல வருடங்களாக சபையுடைய சில சீனியாரிட்டி சொல்லுவாங்க, நாங்கள் இத்தனை வருஷம் தலைமுறையாக நாங்கள் இந்த சபையில் மெம்பராக இருக்கிறோம். எங்களுக்கு எங்கள் குடும்பங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? சாட்சி. பல வருஷங்களாக சபைக்குள்ளே இருக்கிறதுல சாட்சி இல்லை. தேவன் பல நாட்களாய் போயிருந்தா கூட பரிசுத்தாத்மாவு உங்களை பயன்படுத்துகிற சாட்சி, உங்களை தெருவில் பயன்படுத்துகிற ஒரு சாட்சி, உங்கள் கிராமத்தில் பயன்படுத்துகிற ஒரு சாட்சி, நம்முடைய தெருவில் நம்மளை பயன்படுத்துகிற ஒரு சாட்சி. கர்த்தர் இம்மானுவேல், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த காலத்தில் அவங்க சாட்சி இருந்துச்சு. நீங்கள் சிலுவையில் மறைத்த அந்த இயேசு கிறிஸ்து முகாந்திரம், அந்த நாமத்தில் இப்போ அற்புதம் நடக்கு. சாட்சி. எந்த இயேசு சிலுவையில் அறைந்தாங்களோ அந்த நாமத்தில் ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது அங்கு அற்புதங்கள் நடந்துச்சுன்னா அதுதான் சாட்சி. இன்றைக்கி நம்முடைய ஜீவிதங்களில் கர்த்தர் பரிசுத்தாத்மாவு நமக்குள்ளே வந்த கழிஞ்சு நம்மளை நடத்துகிற ஒரு சாட்சி இருக்கணும். இன்றைக்கி ஜீவிதத்தில் நல்ல எருசலேமில் தொடங்கின போது 1வது அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் பரிசுத்தாத்மா அவங்க மேலே இறங்கிச்சு. 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் சபை சிதறி அடிக்க ஆரம்பித்தது. சபைக்கு சாட்சி வர ஆரம்பித்தது. சிஷ்யர்கள் பெருகினார்கள். இந்த காலத்தில் சபைகளில் விசுவாசிகள் பெருகிறார்கள். அன்றைக்கு 1ஆம் நூற்றாண்டில் சிஷ்யர்கள் பெருகினார்கள். அதனால் 1ஆம் நூற்றாண்டில் பரிசுத்தாத்மாவுடைய சாட்சியுடைய காலம் ஏறக்குறை 250 ஆண்டுகள் அந்த பரிசுத்தாத்மாவுடைய சாட்சிகள் வெளிப்பட்டு அநேக உன்னதர்கள் சிதறி அடிக்கப்பட்டு அபிஷக்தர்கள் என்ன செய்தார்கள்? வெளியே வந்தாங்க. அப்படி தொடங்கின எருசலேமில் தொடங்கினது. இன்றைக்கி இந்தியா தொட்டு பூமியுடைய பல 250 நாடுகளுக்குள்ள இந்த சுவிசேஷங்கள் கடந்து போய்கிட்டு இருக்க காரணம் சாட்சி. நமக்கு வயசு போகலாம், ஆனால் சுவிசேஷத்துக்கு வயசு போகலை. அது பம்மலை. அது நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா பரிசுத்தாத்மாவு இன்றைக்கு இந்த சாட்சியாய் தேவனுடைய சபை வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் உங்களை அந்த சாட்சியாக உங்களை பயன்படுத்தணும். ஒரு தெய்வம் சகைவுங்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அவனுக்கு ஆஸ்திகள் எல்லாமே இருக்குது, ஆனால் அவனுக்கு ஒரு தெய்வம் இல்லை. அவன் ஜீவிதத்தில் பணம் இருக்குது, சாட்சி இருக்குது, பொருளாதாரத்துடைய சாட்சி இருக்குது. ஏன்னா வட்டி கொடுத்த ஒரு மனுஷன் அப்போ பயங்கரமான ஏரியாவில் சாட்சி உள்ளவனாக இருப்பான். ஆனால் தெய்வம் அவனுடைய ஜீவிதத்தில் வராத, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி இல்லை. அவன் எரிகோவில் இயேசு வரும்பொழுது அவன் மரத்தினுடைய காட்டு அத்தி மரத்தில் மறைவில் இருந்தான். இயேசு சொன்னார், சகைவன் இறங்கி நான் உன் வீட்டில் தங்கணும். சகையுடைய வீட்டில் இயேசு வருது, எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. இவன் ஒரு பாவி, இவன் வீட்டுக்கு எப்படி இயேசு போக முடியும்? இயேசு எப்படி ஒரு பாவியை தேடி போகிறார்? அதான் சாட்சி. இயேசு தேடி போனது பாவியை தேடி போனார். அவர் நீதிமான தேடி போகலை, அவர் பாவிகளை தேடி போனார். அப்புறம் அவங்க வீட்டில் போய் இருக்கும்போது ஆகாரம் புசிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் தங்க சொன்ன சகைக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பாவியான வீட்டில் என் வீட்டில் இயேசு வராரு, நான் அக்கிரமம் செய்தேன் பாவம் செய்தேன்னு சொல்லி 4 இரட்டியாய் வாங்கினதை திருப்பி கொடுத்துட்டார். ஆண்டவர் சொன்னார், சகைவை இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்துருக்கு.
அப்போ சக்கைவுக்கு பணங்கள் இருந்தும் அவனுடைய ஜீவிதத்தில் ஒரு சாட்சி இல்லை. ஆனால் இயேசு வீட்டுக்கு வந்தபோது அவன் ஜீவிதத்தில் ஒரு சாட்சி உண்டாகுச்சு. பாவிகளை தேடி இயேசு போனான். ஜீவிதத்தில் இயேசு, இன்றைக்கு நம்மெல்லாம் வசதியானவங்களை தேடி போவோம். வசதியான இருக்கிறவங்களுக்கு ஒரு கனப்படுத்துவோம், வசதி இல்லாதவங்களை கனப்படுத்துவோம். ஆனால் இயேசு தேடி போனதெல்லாம் பூமியில் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்களை தேடி போனார். தெய்வம் ஒரு சாட்சி. அவருடைய ஊழிய பாதையில் ஒரு சாட்சியான ஜீவிதம். அப்போஸ்தலர்கள் ஒரு கொர்நேலியுங்கிற ஒரு மனுஷன் வீட்டுக்கு போனார். அப்போஸ்தலனாகிய பேதுரு போகும்போது கொர்நேலியு வீட்டில் கர்த்தர் பேசி போனார். ஆனால் சிஷ்யருக்குள்ள ஒரு எதிர்ப்பு உண்டாகுச்சு. ஆனால் அது விஷயங்கள் மாறிச்சு. ஆனால் யூதர்களுக்குள்ளே இருந்த ஒரு சுவிசேஷம் புறஜாதிகளுக்குள்ளேயும் கடந்து போச்சு. இப்போ இன்றைக்கு இந்த சுவிசேஷம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சுவிசேஷம் இந்தியாவில் கொடுங்கலூரில் தான் வெளிப்பட்டுச்சு. ஒரு சரித்திரம் சொல்லுது, முதலாவது இந்த சுவிசேஷம் வெளிப்பட்டது ஒரு ஐயர் முகாந்திரம். இந்த சுவிசேஷம் வெளிப்பட்ட ரட்சிப்புடைய காலகட்டத்தில் இந்தியாவுடைய சுவிசேஷம் வெளிப்பட்டது. இன்றைக்கு இந்த சுவிசேஷம் போகாத சமுதாயம் கிடையாது. இந்த சுவிசேஷம் வெளிப்படாத கிராமங்கள் கிடையாது. இந்த சுவிசேஷம் சாட்சியாய் போய்கிட்டே இருக்கு. இப்போ பரிசுத்தாத்மா உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதாவிலும் சாட்சிகளாக இருப்பீர். அப்போ கர்த்தருடைய சுவிசேஷம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த சுவிசேஷத்துடைய வெளிச்சம் உங்கள் முகாந்திரம் வெளிப்படுவதற்காக இன்றைக்கி இந்த பரிசுத்தாத்மாவு நம்ம மேலே வெளிப்பட்டது. எதுக்குன்னா அவருக்கு சாட்சியாக இருக்கும்படி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி தேவன் உங்களை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தாத்மா வரும்போது கடந்த நாட்களில் உடுமஞ்சோடையில் நான் ஒரு ப்ரேயருக்காய் போயிருந்தேன். அப்போது நானும் கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசிகிட்டே இருந்தேன். ஒரு அம்மா எனக்கு மேலே அந்நிய பாஷை, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, ஒன்றும் போக மாட்டாங்க. நான் அப்படி நிப்பாட்டிட்டேன். என்னடா நமக்கு மேலே ஒரு அசுத்தாவி இவ்வளோ நேரம் பேசுதாள். என் ஜீவிதத்தில் ஊழியத்தில் பல அனுபவங்கள் வந்திருக்கு. ஆனால் அது நான் முதலாவது கண்ட ஒரு அனுபவம். இப்போ அந்நிய பாஷையினால் ஒரு சாட்சி எனக்கு தெரியலை. ஆனால் பரிசுத்தாத்மாவு நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் சாட்சி. பிசாசியும் அந்நிய பாஷைகள் பேசுது. இன்றைக்கி கிருபை மரங்களை வச்சு நம்மளுடைய சாட்சியில் பரிசுத்தாத்மாவு நமக்குள்ளே வரும்போது நம்மளை பரிசுத்தாத்மாவு சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை வழி நடத்தும் போது தான் அங்கு தான் சாட்சிகள் உண்டாகும். ஏன்னா சுவிசேஷத்தை நம்ம முகாந்திரம் வெளிப்படுகிற ஒரு சாட்சி நமக்கு வேணும். கேரளாவிலேருந்து 20 ரூபாயோட தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சின்ன குட்கிராமத்தை எடுத்து ஏறக்குறைய இன்றைக்கி ஒரு 50 பேர் வராங்க. அந்த குட்கிராமத்துக்குள்ளே இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், ஆனாலும் தேவன் அந்த இடத்துல இன்னைக்கும் கர்த்தர் ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். அந்த சாட்சி இன்றைக்கி ஆண்டவர் டிவி முகாந்திரம்
கடந்த நாட்களில் பல இடத்துலேருந்து நீ பிரஸ்ஸிலேருந்து கூட நீ கூப்பிட்டாங்க. நான் நினச்சேன் ஒன்றும் இல்லாத என்னையை கொண்டு இந்த சுவிசேஷத்தில் ஒரு சுவிசேஷத்துக்காக பரிசுத்தாத்மாவை எனக்குள்ளே வந்து கழிஞ்சு என்னைய பல இடங்களில் ஆவியானவர் என்னை சாட்சியாய் கொண்டு போகிறார். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் உங்களை கர்த்தர் உங்கள் பக்கத்து தெருவில் தேவன் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு சாட்சியாக உங்களை கொண்டு போகணும். இயேசுவின் நாமத்தில் உலகத்தை கலக்கிறவர்களாய் கர்த்தர் உங்கள் பகுதியில் உங்கள் வட்டத்துக்குள்ளாய் உங்களுடைய தாழுக்குள்ள உங்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் என்னைய பரிசுத்தாத்மாவும் எனக்குள்ள வந்தது என்னைய கர்த்தருடைய சாட்சியாக நிறுத்தும்படியாய் சபைக்கு என்னை ஒரு தூணாக நிறுத்தும்படி அநேக ஜனங்களை தேவனிடத்தில் சேர்க்கும்படி பரிசுத்தாத்மாவும் எனக்குள்ள வந்தது சாட்சியாக நிற்க. அப்போ பரிசுத்தாத்மாவும் நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்ம சாட்சியாக நிற்க முடியும். இந்த சாட்சியாக நிற்க தான் கர்த்தர் விரும்புகிறார். நினைச்ச சமரியாவில் சுவிசேஷம் வெளிரங்கமாக்குனது ஒரு ஸ்திரீ முகாந்திரம். அடுத்தது இந்த சமரியாவுக்கு சுவிசேஷம் போனது பிலிப்பு முகாந்திரம். அப்போ அந்த வசனங்கள் எத்தனை நாள் கழிஞ்சு சமரியா ஏறக்குறைய கலிலியாவுக்கும் இந்த பெத்லகேமுக்கும் நடுக்கதான் இருக்குது. இதை சுற்றி ஏறக்குறைய 90 மைலோடு சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம் மைலை சுற்றி தான் வரணும். ஏன்னா அந்த சமரியாவுக்குள்ளே சுவிசேஷம் போகலை. அப்போ பரிசுத்தாத்மா வந்த கழிஞ்சி அந்த சுவிசேஷம் அங்கே போச்சு. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் நமக்குள்ள இந்த தேசத்துக்குள்ளாய் இந்த சுவிசேஷம் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் இல்லை. ஆண்டுடைய வேலை வரும்போது நீங்கள் சாட்சியாக நிற்கும் பொழுது பரிசுத்தாத்மா உங்களை பயன்படுத்தும் போது இந்த சுவிசேஷம் போகாத இடங்களுக்கு இந்த சுவிசேஷம் உங்களை கொண்டு போகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த கல்லில் எங்கேயும் மோதாது. ஒரு ட்ரெயின் இருக்குன்னா ட்ரெயின் போயிட்டே இருக்கும், மோதனம் தான் போச்சு, ட்ரெயின் போயிட்டே தான் இருக்கும். பரிசுத்தாத்மா இந்த பூமியில் வெளிப்பட்ட கழிஞ்சி இந்த ட்ரெயினை மோதினாலும் இந்த ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது. இது தொடங்கின எருசலேமில் தொடங்கின சாட்சி இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளேயும் பல கிராமங்களுக்குள்ளேயும் பல ஸ்தோத்திரம் ஸ்டேட்டுகளுக்குள்ளேயும் இது ட்ரெயின் போல் பறந்துக்கிட்டே இருக்குது, வேகமாக போய்கிட்டே இருக்குது. ஏன்னா ஸ்தோத்திரம் அவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. அவர் வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் சுவிசேஷம் பூமி கடைசி வரைக்கும் எடுத்தும்போது தான் அவருடைய வருகை வரும்பொழுது. அப்போ இன்றைக்கு சுவிசேஷம் ஒன்றுமில்லாத உங்களை எண்ணே கொண்டு பல இடங்கள் இந்த சுவிசேஷத்தை வெளிப்படுத்தும்படி ஒரு பரிசுத்தாத்மாவை கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றியிருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்தாத்மா உங்கள் மேலே ஊற்றப்பட்ட இந்த பரிசுத்தாத்மாவை நம்ம நினைக்கிறோம் நம்மளை கொண்டு நம்முடைய சாட்சி. எனக்கு தெரியும் ஒரு குடும்பம் எல்லாமே விட்டு எல்லாமே வந்தாங்க. அவங்களுடைய சுயமான ஒரு சாட்சி கிடையாது. ஆனால் பரிசுத்தாத்மாவு அவங்களுக்குள்ளே வெளிப்படும் போது சாட்சி உண்டாகும். இந்த வேளையில் நேசிக்கிற தெய்வ பிள்ளைகளே, தேவன் உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்த அவர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்த அவர் உங்களை பாத்திரமாக அழைக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம். இன்றைக்கி ஒரு சிலராய் இந்த டிவிக்கு முன்பதாய் ஆண்டவரே என்னை நீர் உமக்காக நீ பயன்படுத்துங்க ஆண்டவரே, உம்முடைய நாம ஏன் மூலம் பரிசுத்தாத்மா உம்முடைய நாம ஏன் மூலம் மகிமைப்படும்படி என்னை சாட்சியாக நிறுத்துங்கப்பா. கர்த்தரை மறுதலிச்சவங்க, கர்த்தரை விட்டு பின்மாறினவங்க, கர்த்தரை விட்டு தூரமாய் போனவங்க, ஆனாலும் பரிசுத்தாத்மாவை கை காத்திருந்த போது யாரை மறுதலிச்சாங்களோ, யார் இயேசுவை விட்டு விலகி போனாங்களோ அவருடைய அடக்கத்தில் கூட அவங்க இல்லாமல் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க காத்திருந்த போது பரிசுத்தாத்மா அவங்க மேலே இறங்கி வந்தபோது அந்த சுவிசேஷத்தை யார் பயந்தாங்களோ, யார் விலகுனாங்களோ அந்த பரிசுத்தாத்மாவு அந்த சுவிசேஷத்தை அவங்களை சாட்சியாக பயன்படுத்துச்சுன்னா இந்த ராத்திரி வேலையில் ஐயோ நான் சொன்னால் யார் கேட்பாங்க? இன்றைக்கி ஐயோ நான் சொன்னால் எனக்கு குழப்பங்கள், பாரங்கள், துக்கங்கள் இல்லை. கர்த்தர் உங்களை பயன்படுத்தி பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் கருவளை உலக தோற்றம் முன்பாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை சாட்சியாக பயன்படுத்தும்படியாய்
நான் மறுதளிச்சிட்டேன். இல்லை, கர்த்தர் மறுதளித்தாலும் உங்கள் மேலே வாக்குத்தத்தங்கள் உண்டு. அவர் உங்களை பயன்படுத்துவார். எலும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். கர்த்தர் இந்த நாட்கள் பயன்படுத்த விரும்புகிறான். தெருவில், தேசத்தில், கிராமங்களில் பயன்படுத்த விரும்புகிறான். இன்றைக்கு பரிசுத்தாத்மாவுடைய சாட்சி வெளிப்படட்டும். பரிசுத்தாத்மாவே இவர்கள் பயன்படுத்துங்கப்பா. வெளில கொண்டு கர்த்தர் கிரியை செய்யுங்க. தேவரீர் சகலத்தை செய்து முடிக்க வல்லவர். பயன்படுத்துங்க, கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்துங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ்